உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே. அல்லேலூயா. நீதியை நடப்பித்து அப்படி சொல்லப்படுது. இப்போ நமக்கு எந்த நீதி நம்ம சொல்றோம்? கிறிஸ்துவின் நீதி. நமக்கு கிறிஸ்துவின் முதல்ல வார்த்தையை உறுதியா நம்புறோம். அடுத்தல நீதி நம்ம சொந்த நீதியை பேசல, கிறிஸ்துவின் நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம சுய நீதியை பேசல, தேவ நீதியை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நீதி என்னைக்குமே மாறாது. உங்க சுய நீதி சில நேரத்துல மாறி போகும், உங்க சொந்த நீதிகள் மாறி போகும். ஆனா தேவனுடைய நீதி என்ன மாறாது. அப்போ நம்ம நீதியை நடப்பித்து கிறிஸ்து எனக்கு செஞ்சிருக்கிறார். இன்னொன்று இருக்குது, நீங்க மாம்ச பிரகாரம் நீதியை செய்யலாம், நீங்க உங்க நீதியை நம்பிதான் செயல்படணும். ஆனால் ஆவில பிறந்தவர்கள் அவருடைய நீதியை நம்ப மாட்டாங்க. நான் என்னுடைய நீதியை நம்புறதே கிடையாது. நான் என்னத்தை தான் இங்க எதை செஞ்சாலும் இது இதனாலதான் இது வந்துச்சு நான் ஒருபோதும் நினைக்க போறது இல்லை. அப்படி நினைப்பேன்னா என்னுடைய நீதி. நான் இப்படி செஞ்சதுனாலதான் ஆலயம் வளர்ந்துச்சு, இப்படி பண்ணினாலதான் இதெல்லாம் கட்டப்பட்டுச்சு அப்படி நான் நினைப்பேன்னா அது என்ன நீதி? சொந்த நீதி. அல்லேலூயா. ஆனால் தேவன் முன்குறிச்சார், தேவன் வாக்கு பண்ணினார், அதை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லுவது அவருடைய நீதி. அல்லேலூயா. அவன் தேவன் இந்த இடத்துல அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார், வாக்கு பண்ணினார், அது மாறாதபடி செஞ்சார், அவர் தம்முடைய நீதியை நிறைவேற்றினார் என்று சொல்றோம். அப்ப நீதியை நடப்பிக்கிறவங்களும் நீங்க தேவ நீதியை நடப்பிக்கிறவங்களா இருக்கும் பொழுது நீ அசைக்கப்பட மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. நேத்து ஜஸ்டின் பேசிட்டு சொல்றாங்க பாருங்க, தன்னுடைய நீதியை நம்பிக்கொண்ட எலியாவே விழுந்துட்டாரு. எலியாவே என்ன சொன்னாரு? நான் உனக்காக வைராக்கியமா இருக்கிறேன் சொல்லப்படுது. எலியாவை பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? நீ இல்ல, நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன், எல்லாரும் இதாயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் வைராக்கியமா நிற்கிறேன்னு சொல்லப்படுது. தேவன் எலியாவை பெருமை பாராட்டினாரா? இதுதான் தேவனுக்கு மனுஷத்துல வித்தியாசத்தை பாருங்க. இப்போ ஒரு காரியத்தை எல்லாரும் நான் ஒரு 50 பேருக்கு அனுப்புறேன், ஒரு இடத்துக்கு அனுப்புறேன், எல்லாரும் துவக்கு வராங்க, ஒருத்தர் மட்டும் வெற்றிய நான் ஒருத்தருக்கு வைராக்கியமா நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா மனுஷன் என்ன சொல்லுவான்? பரவாயில்ல, பெருமை பாராட்டுவான், அப்படிதானே? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, எலியா சொன்னான் எல்லாரும் இப்படி திட்டத்தை எல்லாரும் இதை அழிச்சுட்டா கொண்டுட்டாங்க. அப்ப அவன் எந்த நீதியை நம்பிட்டான்? நான் நீ உண்மையா இருக்கிறபடினால்தான் தேவன் என்ன வச்சு கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறான். அவன் நம்புறபடினால அவன் ஊழியத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல. எலியா ஊழியம் முழுமையாக எலியா நிறைவேற்றினாரா? இல்ல. அவன் ஒரு இடத்துல சொன்ன போதுமானவரே நான் சாகட்டும் என்று சொல்லுகிறான். ஏன்? சொந்த நீதி, தன்னுடைய நீதியை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஆனா பவுல் சொல்ற, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் செயல்படுகிறார், அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொன்ன பவுல் முடிவுல சொல்லுகிறார், இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இன்று முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொந்த நீதி விடுத்துருங்க, தேவ நீதி விடுவதே இல்லை, தேவ நீதி அசைக்கப்படுவதே இல்லை. நான் தேவ நீதி நம்புறபடினா நான் இவ்வளவு தைரியமா பேசுகிறேன். என் சொந்த நீதியில நான் வந்தவங்களே ஒரு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் பேசுவேன், அது கூட கொஞ்சம் துக்கம். அவங்கெல்லாம் அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணக்கூடிய ஆளுங்க அப்படின்னு பேசுவேன். நான் தேவ நீதியை நம்புகிறபடினால் நான் தைரியமா பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நீதி குறைவதில்லை, அந்த நீதியில மகிமை மாறுவதே இல்லை. ஆமென். அப்போ நம்ம தேவ நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே. நீங்கள் எங்க போனாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை நீங்கள் பேசுவீங்கன்னா நமக்காக ஒருவருக்கு வந்து நமக்காக சத்தியம்னா யாரு? இயேசு கிறிஸ்து சத்தியம். அவர்தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம். அவரை அறிகிறதுதான் சத்தியம், அவரை பேசுவதுதான் சத்தியம். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க எங்க பார்த்தாலும் என் பிரசங்கத்துல நீங்க எந்த பிரசங்கத்தை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி பேசிக்கொண்டு, அதுதான் சத்தியம், அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சாக்குகிறது. ஆமென். நீங்க இயேசு கிறிஸ்துவை இல்லாம பிதாவினிடத்தில் நீங்க போக முடியாது. இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல என்ன எல்லாம் பிதாவினிடத்தில் ஒருவனும் போக முடியாது. நான் உங்க சொந்த பக்தியால நீங்க என்னத்தை தான் செஞ்சு பாருங்க. சொந்த பக்தியில இப்ப நம்மளை விட சில மதத்துல உள்ளவங்க பலமான பக்தியில இருக்கிறவங்களா இருக்காங்க. அவ்வளவு பக்தி
பக்தி எதுவுமே செய்யாம எதோ அப்படியே இருக்காங்க. அவங்க பிதாவை கண்டடைய முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. அவங்க பரலோகம் போக முடியும் நினைக்கலாம்? முடியாது. ஹalleluya. இந்த சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே பரலோகத்துக்கு போறவன். யார் சத்தியத்தை மனதார பேசணும். எப்ப வாயை திறந்தாலும் எப்படியாவது சத்தியத்தை கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கூற வேண்டும். நீங்கள் உபதேசத்தை நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க எங்கேயுமே நீங்க உபதேசத்தை கேட்கீங்கன்னா எந்த உபதேசம் மாம்ச உபதேசம், எந்த உபதேசம் ஆவி உபதேசம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளலாம். எப்படி அறிந்து கொள்ளலாம்னா உங்க பக்தி நிமித்தம் நீங்க இப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அது மாம்சத்தின் உபதேசம், மாம்சத்துக்குரிய சுவிசேஷம் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவினால் பேசுறாங்க பாருங்க, அது ஆவி உபதேசம். அது மாம்சத்துக்குரிய உங்களுடைய மனுஷனுக்குள்ள எதுவுமே அங்க இருக்காது, செயல்படாது. எல்லாமே கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் உண்டாகிற மகிமை. ஹalleluya. இப்போ ஆண்டவர் நீங்க ஒரு வியாதி பட்டிருக்கு, ஒரு வியாதி உங்களுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, நீங்க உடனே நான் இப்படி இருந்தால் மாம்சத்துக்குரிய நீங்க இவ்வளவு ஜெபம் பண்ணுங்க, நான் போயிடும் வியாதி போயிடும் அப்படிவாங்க. ஆவிக்குரிய சொல்லுவாங்க, அந்த வியாதியை அவர் சகலவேதனை தீர்த்து அவர் சுமந்து தீர்த்து முடிச்சிருக்கிறார் என்பதை நீ விசுவாசி. இதை உன் இருதயத்தில் விசுவாசித்து பேச ஆரம்பி. இந்த நீதி இருதயத்தில் விசுவாசி, நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசி. உனக்கு அது விடுதலை உண்டாகும்படி வாயினால் அறிக்கைப்பட்டேன். ஹalleluya. இது ஆவியின் உபதேசம், சுவிசேஷம். ஆமென். ரெண்டு இருக்குது. இந்த மாம்ச உபதேசம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை மாம்சத்துக்கு ஏற்றபடி உங்களை நடத்தி கொண்டிருக்கும். உங்கள் மாம்ச பக்திகளை உங்களுக்கு தூண்டி கொண்டிருக்கும். உங்கள் மாம்சத்தின் வைராக்கியத்தை உங்களுக்கு தூண்டி கொண்டிருக்கும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்கள் மாம்சம் குறிப்பிட்டதில் தான் செயல்படும். அதாவது ஒரு வசனம் உண்டு, மாம்சத்தின் பக்தி அல்ப பிரயோஜனம், மாம்சத்தின் கிரியைகள் அல்ப பிரயோஜனம், தேவ பக்தியோ மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். தேவ பக்தியோ மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நம்ம தேவன் கிறிஸ்துவ, அதாவது அழியாத திட்டில நீங்க தனிக்கப்பட்டிருக்கீங்க, அந்த சத்தியத்தை நீங்க பேசிக்கொண்டு சில சத்தியத்தை நம்ம பேசினா கூட அந்த சத்தியத்தை அவர்கள் மாற்றும்படி வேற வார்த்தைகளே இருப்பாங்க. நான் ஒரு இயேசுவை பேசணும் இல்ல, இதை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த வார்த்தையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உலக வார்த்தையை உள்ள கொண்டு வருவாங்க. ஏன்னா சத்தியத்துக்கு கேட்கக்கூடாதபடிக்கு உலக வார்த்தையை கொண்டு வருவாங்க. அதை பார்த்து மணிக்கணக்கா பேசுவாங்க. அதை நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மளோட மணிக்கணக்கா பேசுவாங்க. ஆனா நம்ம சத்தியத்தை பேச ஆரம்பிச்சோம்னா அவங்க அப்படியே அந்த பேச்சை மாற்ற ஆரம்பிச்சுவாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போறவங்க எப்படிப்பட்டவனா இருப்பாங்கன்னா மனதார சத்தியத்தை பேசுகிறவனா இருப்பான். ஆமென். மனதார நீங்க பேசினாலே நீங்க மனதார சத்தியத்தை பேசுவீர்கள். அவர்கள் தானியத்திலோ அவருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பார். மனதார சத்தியத்தை பேசுகிற உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர். ஹalleluya. இப்போ இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இந்த வார்த்தை ரெண்டு விதமாக இருக்கும். மாம்சத்தின்படி இயேசுவை தேடுகிறவர்களுக்கு ஒரு விதமாக செயல்படும். மாம்சப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பக்தி வைராக்கியமா இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமாக தெரியும். ஆவின்படி நடக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தை நேரமானது. இப்ப மாம்சத்தின்படி இதை எப்படி போதிக்கும் அப்படின்னா, நீங்க உத்தமனா நடக்க சொல்லி நடந்த நீதியை நடப்பீங்க, இப்பெல்லாம் நீங்க இப்பெல்லாம் இருக்கணும், நீதியை நடப்பீங்க, சத்தியத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லணும். சத்தியமா என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க சத்தியத்தை போய் சொல்லக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, அப்படி கேட்டதை பேசக்கூடாது, இப்பெல்லாம் வரும். அது பேசுறது தப்பு. ஆனா இதுதான் சத்தியத்தை எண்ணத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. சத்தியம் அப்படின்னாக்க அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் அறிவோம், சிலுவை குறித்து நாம் பேசுவது. ஆமென். இதுதான் சத்தியம். ஏன்னா இது எல்லாமே முதல்ல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நியாயப்பிரமாணத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, சங்கீத மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, நீதிபதி மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, பிரசங்கி மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் நினைச்சிருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே வரப்போவதற்கு நிழலாக இருக்கிறது, நிழலாட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடினால் இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எழுதப்பட்டிருக்கிறது நாம் நினைக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனால் முன்கூட்டியே நினைச்சிருக்கு எழுதப்பட்டிருக்கு. ஹalleluya. அதுல இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது மூணுல போடப்பட்டது. அதாவது பரலோகத்துல பரிசுத்த பர்வதத்துல யார் வாசம் பண்ணுவான் அப்படின்னா இந்த சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இந்த மூணை சொல்லி உத்தமன், நீதி, சத்தியம்.
இந்த மூணையும் சொல்லிட்டு அடுத்த 3வது வசனத்துல பேசுறாங்க. அவன் யாரு? இந்த மூணையும் நடப்பித்துக் கொண்டிருக்கவன் எப்படி இருப்பான் அப்படின்றத பேசுறாரு. அவன் எப்படி இருப்பான்னா, அவன் தம் நாவினால் புறப்படாமலும், இந்த மூணையும் செய்யறவன் என்ன செய்ய மாட்டான்? புறப்பட மாட்டான். அடுத்தவன் பத்தி புறப்பட மாட்டான். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் நண்பர்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? தீங்கு செய்ய மாட்டான். தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சையும் எடுக்காமலும் இருக்கிறான். அயலானை பத்தி எதையா பேசினா அதை கேட்டு நம்ம அடுத்தாலும் சொல்றோம் பாருங்க, அந்த பேச்சு எடுக்காமல் இருக்கிறான். ஹalleluya. இந்த பரிசுத்த பர்வதத்துல போறவங்களுக்கு இதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன சொல்லுது? ஆமென். இதை செய்ய மாட்டாங்க. அவன் புறப்பட மாட்டானா, தோழனுக்கு தீங்கு செய்ய மாட்டானா, அயலானால் சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருப்பானா. அடுத்தவனை பத்தி என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். இதெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த ரெண்டை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர், இந்த ரெண்டை தரித்திருக்கிறவங்க மூணுல இப்படிதான் இருப்பாங்க. ஆமென். இப்படிதான் இருப்பாங்க. ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணைக்கு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்வான்? கனம் பண்ணுவான். ஒரு அதுல சொன்னாங்க நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அடுத்த ஒரு பாருங்க, 24 பாருங்க, சங்கீதம் 24வது சங்கீதத்துல 3 சங்கீதம் 24ல 3-4 யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுலாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கவடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனாலே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சம்பத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இந்த சந்ததி எப்படி இருக்கு பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருப்பாங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான், யார் பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான், கைகளிலே சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தானே. ஹalleluya. இந்த சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கைகளிலே சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே மாசு இல்லாதவனுமாக இருந்து. இருதயத்துல என்ன இருக்காது? அதாவது இந்த இருதயத்துல இருதயம் என்ன? ஆத்மா இருக்காங்க. இந்த ஆத்மாவோட ஒரு ஒரு குறை இருக்கிற போய் தெரிஞ்சிச்சுனாங்களே, நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யும்? குற்றப்படுத்தி கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு சில நேரம் நான் சொல்றேன், நான் மாடு கட்ட படம் தான் அந்த கையில பிடிச்சு போறவங்க வரணும்னா கைகள் ஒரு பழக்கம். கைகள் மாடு தலை கீழே கிடக்கும் கயிறு, அதெல்லாம் கை கழிக்க மாட்டேன். அது கூட சாப்பிடும், எனக்கு ஒன்றும் தெரியாது. இருதயம் ஒண்ணுமே தெரியாது. சில நாள் அந்த கை கழினாலும் மறந்துடும். அதாவது கழுவுடைய அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்பொழுது நான் சாப்பிட உட்கார்ந்தேன், அதாவது சாப்பிட உடையது எண்ணம் வருது, கழுவுனா கழுவு. அப்போ எனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. இது எதனால வந்துச்சு? சந்தேகம் வருகிறதுனால. இருதயத்துல மாசு அதாவது நான் கழுவுறது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கழுவுனா கழுவுடைய அப்படின்னு சொல்ல இருதயத்துல என்ன செய்யுது? ஒரு குற்ற உணர்வு வருது. அந்த குற்ற உணர்வு வருதுனால அந்த கழிவுமா எனக்கு உணர்வு வராது. அதே போலதான் இங்க பாருங்க, இருதயத்தில் மாசு இல்லாதவனமாக இருந்து உங்க இருதயத்துல முழுமையாக உங்களுக்கு என்ன இப்ப உங்களுக்கு உங்க இருதயத்துல நான் எல்லாம் வச்சிடும் என்னை சுத்தமா வச்சிருக்கார் அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் தரிசிக்கிறவங்க பாருங்க, அவங்க எப்பவுமே சுத்தமுள்ளவங்களா இருப்பாங்க. ஹalleluya. ஏன்னா யார் சுத்தமுள்ளவங்களா இருக்க மாட்டாங்க? வசனம் சொல்லுது, அவிசுவாசியும் அருவருப்பானவனும் ஒன்றுமே சுத்தமா இருக்காங்க. சுத்தமுள்ளவனுக்கு சகல சுத்தமா இருக்கும் வசனம் சொல்லுது. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் சுத்தமுள்ளவன் இருக்கேன். எதனால சுத்தமுள்ளவன் சொல்றேன்? நான் அல்ல, கிறிஸ்து என்னை எனக்கு இருக்கிறாரே, அவர் சுத்தமுள்ளவர் என்றால் நானும் அப்படித்தான். அவர் நீதியுள்ளவர் என்றால் நானும் அப்படித்தான். அவர் பரிசுத்தமுள்ளவர் என்றால் நானும் அப்படித்தான். இந்த எண்ணத்துக்குள்ள வரும்போது நாம் இருதயத்திலே மாசத்துல இந்த மாய இருக்கா, நான் நல்லா இருக்கனா இல்லையா, நல்லா
இருக்கலாம் இல்லையானாலே யாரை பார்க்கிறோம்? நம்மளை பார்க்கிறோம். அதாவது நான் ஒழுங்கா இருக்கனா இல்லையா அப்படினாலே யாரை தான் பார்க்கிறோம்? நம்மளை பார்க்கிறோம். நான் இல்லைங்கிற நிலைமைக்குள்ள நான் வருகிறவனா கிறிஸ்துவுக்கு உள்ளானவன். நான் பேசிக் கொண்டிருக்கிறது யாருன்னா ஆவிலே முழுக்க பிறந்தவர்கள், மாம்சத்துக்குள்ள எதுக்குமே எண்ணத்தை போடாதவங்க, மாம்சத்துக்குள்ள உள்ள எதையுமே எண்ணத்துக்குள் சேர்த்து அதன்படி நான் நடந்தவன் அல்லங்கிற உணர்வை வந்து நான் முழுக்க கிறிஸ்துவினால் நான் இப்படி இருக்கிறேன் என்கிற முழு எண்ணத்தை இருக்காங்க அவங்களுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க, சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவனுமா இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், மாயைக்குனா ஒரு பிரச்சனை இருக்காது, அதுக்கு ஒப்புக்கொடுக்கும். நீங்க எபிரேயர் 9வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. நான் ஒரு 2 நாளாவது அந்த 9 10 8 9 10 அதிலே பார்க்கிறேன். அது ஒரு விலக மனசு இல்ல. அதை பார்த்தா எல்லாத்தையும் நியாயப்பிரமாண பக்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, இது சரீரத்துக்கு வேண்டியது அல்லாம வேற ஒன்றுமே செய்யாது. இது ஒரு சரீரத்தை மாற்றும் எல்லாமே வேற ஒன்றுமே செய்யாது. ஆனால் இந்த சொல்லுங்க ஆத்மாவை சொல்லுது. உன் ஆத்மாவை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளானவருக்கு மாத்திரமே சொல்ல முடியும். நான் சுத்தமுள்ளவன் என்று சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளானவன், இயேசு ரத்தத்தால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று நினைக்கிறவன் தான் நான் சுத்தமுள்ளவன். அவனுக்கு தான் வேதம் சொல்லுது சகலமா சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா. தன் பக்தி நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. பவுல் சொன்னாரு, ஒரு சொன்னாரு, அவர்கள் அந்த பழிகள் அவரை பூர்ணப்படுத்தினா அவர் பழி செலுத்துவதை நிறுத்தியிருப்பார்களே. அவர் பழி செலுத்துறது அவரை பூர்ணப்படுத்தல. எதனால தெரியும்? அவரை பூர்ணப்படுத்தல எதனால தெரியும்? மறுபடியும் என்னதான் செய்யறாங்க? பழி செலுத்துறாங்க. பழி செலுத்துறதுனால என்ன அர்த்தம்? அவங்க உடம்புல என்ன இருக்குது? குற்றம் இருக்குது. குற்றம் இருக்கிறதுனால மறுபடியும் பழி செலுத்துறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே பழியினாலே என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தினார். அவர்களோ அந்த பழிகளை அவரை பூர்ணப்படுத்தவில்லை. அவர் மறுபடியும் வருஷந்தோறும் பழி செலுத்திக் கொண்டிருந்தாங்க. ஆனால் இவரோ தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மரித்து அவருக்குள்ளே அவர்கள் எல்லாரையும் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தினார். பரிசுத்தமாக்கப்பட்ட விரும்புகிறவர்களை ஒரே பழியினால் பூர்ணப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் அந்த சொந்த சுத்திகரிப்புக்கும் இந்த சுத்திகரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனுஷன் சொந்தத்தை குறித்து நீங்க தேவனிடத்துல போவீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், எத்தனை வருஷம் எப்படி ஜெபம் பண்ணினாலும் உங்களுக்கு குற்ற உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து கபடம், அதாவது என்னன்னாக்கி மாயை, அதாவது இந்த வீணான இந்த காரியெல்லாம் மாயைக்கு சொல்லப்பட்டது. கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் தானே. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க என்ன உங்க ஆத்மாவுல ஒரு குற்ற உணர்வு இருக்குன்னா, இது ஏதோ பண்ணிருக்கேன் அதனால இது நடந்திருக்கு, ஏதோ என் வீட்டுல என்னது நடந்தாலும் அந்த எண்ணத்துக்குள்ளே இல்லை. என் தேவன் எல்லா வச்சும் மாறக்கூடியவர். ஒரு காரியத்தை ஜெபம் பண்ண கூட நீங்க செஞ்சுவீங்க ஆண்டவரே, அவ்வளவுதான். அதுக்குள்ள ஜீவாலோசி அதெல்லாம் பார்க்க போறதே இல்லை. ஆமென். ஏன்னா அவங்களுடைய வல்லமை சாதாரணமானது இல்லை. ஒரு வார்த்தை சொன்னாலே மாறும். ஒரு வார்த்தை சொன்னாலே மாறும். என்னன்னா நம்ம அந்த லெவலுக்குள்ள போகல, அவ்வளவுதான். அவருடைய வல்லமை குறையல. நம்ம அந்த எண்ணத்துக்குள்ள நம்மளை என்ன செய்யல, கொண்டு போகல. நம்ம அந்த அளவுக்குள்ள நம்ம வளரல. அதுதான் உண்மை. அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும். இயேசு அதுக்கு உதாரணம். இயேசு அதுக்கு உதாரணம். பவுல் அதுக்கு ஒரு உதாரணம். ஹல்லேலூயா. ஒரு ராஜாக்கு சுவிசேஷ அறிவிக்க பவுல் இருக்கும் பொழுது அவருடைய கையால் அதை அப்படியே மறைக்கிறான். சுவிசேஷத்தை சொல்லக்கூடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டே இருக்கிறான், பேச்சு மாற்றி கொண்டே இருக்கிறான். உடனே பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாக என்று சொல்லுவான், நீ குருடனாவா என்று சொல்லுவான். அந்த நேரத்தில் அவன் கண்கள் குருடாக்கப்படுறான். அதை கண்டவன் விசுவாசித்தான், அந்த ராஜா விசுவாசித்தான் என்று சொல்லுகிறது. ஒரே வார்த்தையில் நடக்கும். என்ன ஏன் நடக்கும்? என்ன நாம் அதுக்குள்ள போய் கொண்டே இருக்கிறோம், அதுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நண்பன் இருந்து நாம அப்படியே வளர்ந்து கொண்டு வரோம். ஹல்லேலூயா. புத்திரனா கர்ப்பத்தின் மகிமைகள் அளவில்லாமல் வெளிப்பட ஆரம்பிக்கிறோம். வளர்வதற்காக தான் நாம் அந்த சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சத்தியத்தை நீங்களும் பேசும்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நீங்க பேச 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 நீங்க நினைக்கலாம் பேசுறதுனால என்ன நடக்குது? பேசினாதான் எல்லாமே நடக்கும். ஆவிய
இங்க மறுபடி பிறந்தவர்கள் பேசினால் தான் நடக்கும், இருதயத்துல விசுவாசித்தால் தான் நடக்கும். நீங்க இருதயத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும்னு பேசுறது அல்ல, அப்படியே இருந்தா அப்படிதான் நடக்கும். இந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்க முடியாது, செயல்பட முடியாது, ஏனென்றால் உலகமும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, விசுவாசம் எனக்கு சம்மந்தமே கிடையாது, என் வீட்டுல விசுவாசம் வர முடியாது, ஏன்னா நான் ஆவியில பிறந்த தேவனுடைய பிள்ளை, அந்த உலகத்துக்கு நான் இல்லை என்ற உறுதித்தன்மை உங்களுக்கு வர வேண்டும். அதற்காக தான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மை வரும். எனக்கு ஞாபகம் அந்த எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு. உலகத்துக்குரிய இதெல்லாம் கஷ்டம் கவலைப்பட்டு இருப்பான். ஆனால் நீதிக்கு உனக்கு என்ன தேவை என்பதை பிதா முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். யாருக்கு? ஆவியில பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை பிதா முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அப்படி காலையில் எழுப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எனக்கு எல்லாவற்றையும் நீங்க தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். முன்கூட்டியே நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீங்க தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜீவனை குறித்து யார் கவலைப்படுவாங்கன்னு சொல்லணும்னா உலகத்துக்குரியவன் அதுக்காக கவலைப்படுகிறான். நீங்க உலகத்துக்குரியவன் அல்ல, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுக்கு முன்பாகவே பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலையில சொல்லுங்க, இன்றைக்கு தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் பரிபூரணமா எனக்கு தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரிபூரணமா எனக்கு தரப்போறது அந்த நாளிலே பரிபூரணமா தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில எழுந்து நான் கொஞ்சம் நன்றி சொல்லி, எதுக்காக இப்படி நம்மளை தகுதிப்படுத்தினார் பாருங்க, அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்குள்ள பரிசுத்தாவே தந்திருக்கார் பாருங்க, அதுக்காக நன்றி சொல்லுங்க. உங்களை புத்திரராக மாற்றிருக்கிறார் நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார் நன்றி சொல்லுங்க. சொல்லி சொல்லுங்க, இந்த நாள் என் தேவைகள் எல்லாம் எனக்கு உண்டான எல்லாருடைய தேவைகளையும் நீங்க சந்திக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நைட்டு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வார்த்தைங்க சத்தியத்தை பேசிக்கொண்டே இருக்கு, வளர்ந்து கொண்டே இருக்கு, விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும், உறுதிக்கொண்டு வர ஆரம்பிக்கும், அற்புத அடையாளத்துக்கு பாத்திரமா நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்படி இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சபதத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி, ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர், ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏறிச்சோம். தெரியல மேலே பகவத் தகப்பனே, நன்றி